மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தான்? 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? வணக்கம், என் பெயர் சம்பூர்த்தி. நான் சிங்கப்பூரில் 4ஆம் வகுப்பு வரை தமிழ் பயின்றேன். எனது ஆசிரியர்கள் ஆர்வமாகவும் அன்பாகவும் சொல்லிக் கொடுத்ததால் எனக்கு தமிழில் ஆர்வம் வந்தது. அதனால் நான் கேண்டன் மிச்சிகன் தமிழ் சங்கத்தில் தமிழ் படிக்க விரும்பினேன். கேண்டன் மிச்சிகன் தமிழ் சங்கத்தில் சோதனை தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்து 5ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். இங்கே இருக்கும் ஆசிரியர்கள் என்னை பாராட்டினார்கள். நன்றி. என் பேர் ஸ்ரீ. எனக்கு தமிழ் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு தமிழ் கற்றுக்க முடியும். வணக்கம், என் பேர் ஆராதனா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு ஏன் தமிழ் ஸ்கூல் பிடிக்கும்னா என்னால் பேச்சு போட்டிருக்கிறேன் கலந்துக்க முடியும். என் பேர் நட்சத்திரா. நான் இங்கே யூசிக்கு தமிழ் ஸ்கூலுக்கு சேர்ந்தேன். அதை பற்றி என்னோட கதையை சொல்கிறேன். இப்போது இங்கே எனக்கு 5 மாதம் ஆகுது. அப்புறம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இங்கே நான் தமிழ் ஸ்கூலுக்கு ஜாயின் ஆக நினச்சேன். நுழைவுத் தேர்வு எழுதி எனக்கு நிறைய மதிப்பெண் கிடைத்ததால் நான் வந்தேன். இங்கே எனக்கு தமிழ் ஸ்கூல் ஒன்று ஒன்று கற்றுக்கும் போது எனக்கு மிகவும் பிடித்தது. உங்களுக்கும் பிடிக்கும். நன்றி, வணக்கம்.